உரைநடையினுடைய வகையை பார்ப்போம். செய்யுள் அமைப்பும் இன்றி ஓசையுமின்றி பல சொற்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருமாயின் அதுதான் உரைநடை. இந்த உரைநடையினுடைய வகைகள் 4 வகை என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, பாட்டிலே வைத்த குறிப்பு, அதாவது பாடல்களுக்கு இடையே வைக்கப்படும் குறிப்பு. எடுத்துக்காட்டால் சிலப்பதிகாரத்தில் ஒவ்வொரு பாடல்களுக்கு இடையே ஆங்காங்கே உள்ள உரைநடை பகுதி தான் பாட்டிலே வைத்த குறிப்பு என்ற உரைநடை வகையை சார்ந்தது. அடுத்து, பாவென்று எழுந்த கிளவி. கிளவினா வார்த்தைன்னு அர்த்தம். பொருள் விளங்கி கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு நூற்பாவிற்கும் எழுதப்படும் உரை இருக்கிறதே, அதுதான் பாவென்று எழுந்த கிளவி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, பொருளோடு புணரா பொய்மொழி. உண்மை நிகழ்ச்சியை உரைக்காமல் பொய்களை, அதாவது கற்பனைகளை புனைந்துரைக்கும் வகைதான் பொருளோடு புணரா பொய்மொழி. எடுத்துக்காட்டாக, ஒரு யானையும் குருவியும் நட்பு கொண்டு வாழ்ந்தன என்று உலக இயல்புக்கு மாற்றி சொல்லக்கூடிய கதையை கூறுவது. அடுத்து, நான்காவது, பொருளோடு புணர்ந்த நகைமொழி. முழுவதுமாக கற்பனையாக, அதாவது பொய் கூறாமல் ஓரளவு உலகிலோடு ஒத்துப்போகக்கூடிய அளவில் உரைநடை எழுதி சொல்லுவதுதான் பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று பெயர். உதாரணமாக, ஒரு சிறு குருவி ஒன்று கூறக்கூடிய அந்த தந்திர கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதேபோல் உரைநடையில் அமைந்துள்ள அந்த பஞ்சதந்திர கதைகள் கேட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த பொருளோடு புணர்ந்த நகைமொழியில் வருகிறது. எனவே உரைநடை என்பது பாட்டிலே வைத்த குறிப்பு, பாவின்றி எழுந்த கிளவி, பொருளோடு புணரா பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று 4 வகைப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய தமிழை சார்ந்த செய்திகள் வரும்.